ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டாலஜியா சேனல். இன்னைக்கு 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு கேம் ஷோ பார்க்க போகிறோம். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய இணைய போகிற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்க்கு சேலஞ்ச். நீங்களும் அவங்களோட சேர்ந்து பாட்டை கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற பாடல்கள் எல்லாமே ஹீரோயின்ஸ் ஆஃப் த மில்லேனியம் அவங்களுடைய பாடல்கள். அதாவது 2000 2010 அந்த டைம் பீரியட்ல திரைவானில் ஜொலித்த தாரகைகள். அதுல சிலர் துருவ நட்சத்திரம் மாதிரி இன்னைக்கும் ஜொலிச்சிட்டு இருக்காங்க, சிலர் வால் நட்சத்திரம் மாதிரி வந்து கொஞ்ச நாள்ல மறைஞ்சும் போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய பாடல்கள் இன்னைக்கும் நம்ம மனசுல உரிச்சிட்டு தானே இருக்கு. ஸோ அவங்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு கேம்ல நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 27. வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கேம்ல வரப்போற பாடல்கள் மொத்தம் 6 கேட்டகரியில வரப்போகுது. அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த டைம் பீரியட்ல வந்த ஹீரோயின்ஸ் தான் நம்மளுடைய கேட்டகரிஸ். இன்னைக்கு ஸ்னேகா அல்லது சதா, அசின் அல்லது ஷெரின், பூமிகா அல்லது கோபிகா, ரீமா அல்லது மீரா, ஸ்ரீயா இல்லைன்னா பூஜா, சோனியா இல்லைன்னா ஜெனிலியா. என்னடா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா மாதிரி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த டைம் பீரியட்ல வந்து நிறைய நடிகைகள் 8-10 படம் தான் நடிச்சிருக்காங்க. இதுல எல்லாருமே ஸ்னேகா ஒருத்தவங்களை தவிர. ஸோ அதனால வந்து நிறைய நடிகைகளை இன்னைக்கு நம்ம சேர்த்து பார்க்க போறோம். அதனால தான் நான் ஸோ ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸுக்கு பின்னாடி இந்த நடிகைகளுடைய பாடல்கள் இருக்கும். நம்மளோட கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த நடிகையோட பாடல் எத்தனை பாயிண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். லெட்ஸ் மீட் our contestants today. We have with us ஆஷா, திவ்யா and தாமரை செல்வா. நம்ம வந்து we always go by alphabetical order. ஸோ ஆஷாக்கு தான் முதல் கேள்வி. அசின் और ஷெரின் 200 மேம். அசின் और ஷெரின் 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல்ல பல்லவி வரிகள் நான் தரேன், நீங்க பாடலுடைய முதல் வரியை சொல்லணும். இது வந்து அசின் நடித்த ஒரு பாடல். உன்னை நினைத்தேன் நித்தம் தவித்தேன் தள்ளி தள்ளி போகாதே உயிரே. இது எந்த பாடல்ல வர வரிகள்? காற்றில் ஒரு வார்த்தை கேட்டேன் வரலாறு. அது இல்ல கெஸ் பண்றீங்க, பாடி பாருங்க. இல்ல மேம் தெரியல. ஓகே, லெட் மீ பாஸ் இட். திவ்யா உங்களுக்கு தெரியுமா? சாரி மேம், எனக்கும் எந்த ஐடியாவும் இல்ல, ஸ்ட்ரைக் ஆல எதுவும். ஓகே, தாமரை செல்வா உங்களுக்கு தெரியுமா? மேம் என்னை பந்தாட பிறந்தவளே ஃப்ரம் அது இல்ல. சரி, நான் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு நான் இதை பாடி காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு பாட்டு தெரியுதா சொல்லுங்க. ஓகேவா? உன்னை நினைத்தேன் நித்தம் தவித்தேன் தள்ளி தள்ளி போகாதே உயிரே. சொல்லித்தரவா. ஆனா நீங்க பாட்டை கண்டுபிடிக்கலையே, நான் சொல்லி தர முடியாதே. எஸ், அதுதான் அந்த பாடல். சொல்லித்தரவா ஃப்ரம் மஜா. 2005 ஆக்சுவலி நீங்க சொல்லித்தரவான்னு தேடி பாத்தீங்கன்னா வேற ஒரு சொல்லித்தரவா சொல்லித்தரவா அந்த பாட்டு தான் சொல்லித்தரவா. இது வந்து மஜா படத்துல வந்த பாடல். அழகான பாடல். மது பாலகிருஷ்ணனும் சாரதா சரங்கமும் பாடியிருந்தாங்க. வித்யாசாகர் அவர்கள் இசையில கபிலனோட வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ இதுல பாயிண்ட்ஸ் இல்லை யாருக்கும். ஸ்னேகா or சதா 200 எடுக்கிறேன். ஓகே, இட்ஸ் அ பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு கார்ட்டூன் க்ளூ. ரொம்ப ஒரு பிரபலமான பாடல். கொஞ்சம் யோசிக்கணும், நான் க்ளூ கொஞ்சம் ட்ரிக்கியா வச்சிருக்கேன். உன்னாலே உன்னாலே விண்ணாள சென்றேனே, உன் முன்னே மெய்தாழ நின்றேனே, ஒரு பொட்டு கடலும் நீ, ஒரு சொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ, பிரமித்தேன் முதலாக பரவசமாக வா 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 அன்பே. Yes, beautiful. Thanks for singing it so well. நீங்க பாட்டு டீச்சர் ஆச்சே. ஸோ எனக்கு இன்னைக்கு தொண்டையே சரியில்லை, எனக்கு பதிலாக இன்னைக்கு பாட்டெலாம் நீங்க பாடி காட்டுறீங்க. ஓகேவா? ஸோ எஸ், தட் இஸ் த ரைட் சாங். உன்னாலே ஃப்ரம் உன்னாலே 2007 வந்த படம். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் பியூட்டிஃபுல் சாங். கார்த்திக் மற்றும் ஹரிணி அண்ட் கிரிஷ் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ திவ்யா, you open the account with 200 points. Excellent. பூமிகா கோபிகா 300. பூமிகா கோபிகா 300. சூப்பர். முகமும் குரலும். ஸோ உங்களுக்கு இந்த பாடலில் நடித்தவங்க பாடினவங்க
அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஸோ இந்த பாடலில் நடித்தது விஜய் மற்றும் பூமிகா. இதுக்கு மியூசிக் போட்டது ரமண கோகுலான்னு ஒருத்தர். பாடியது ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுனிதா உபத்ரஷ்டா அப்படின்னு ஒரு சிங்கர். இது எந்த பாடல்? காதல் சொல்வது உதடுகள் அல்ல. எஸ், அதுதான் அந்த பாடல். காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. கண்கள் சொல்வது வார்த்தைகள் அல்ல, கவிதைகள் தலைவா. எஸ், பத்ரி படத்துல அந்த பாடல் 2001ல அழகா இருக்கும் இந்த மியூசிக். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அது அந்த காதலிக்கும் பெண்ணின் கை அந்த மியூசிக் ஞாபகப்படுத்தும் இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம். அதே மாதிரி ஒரு ஸ்டக்காட்டோவில் இது சாங் வரும். ரமண கோகுலா அப்படிங்கிறவர் தெலுங்குல நிறைய மியூசிக் போட்டிருக்காரு. தமிழ் இந்த ஒரு படம் தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சுனிதா உபத்ரஷ்டா அவங்களும் நிறைய பாடினதா தெரியல தமிழில். பழனி பாரதி அவருடைய வரிகள் ரொம்ப அழகாக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி 300 பாயிண்ட்ஸ் தாமரை செல்வன். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? அந்த படம் ரொம்ப பிடிக்குமா? விஜய் ரசிகரா நீங்க? ரொம்ப பிடிக்கும். விஜய் ரசிகர். பூமிகா ரசிகரா விஜய் ரசிகரா? விஜய் ரசிகர். ஆஃப் கோர்ஸ். சரி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷா விஜயகுமார். நான் வந்து சென்னையில் இருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கேட்பேன். இந்த சேனல் லாஸ்ட் இயர் தான் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லா எபிசோடும் கண்டினியூஸாக நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். எவ்ரி சாட்டர்டே ஒரு எபிசோட் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹசன் ஆர் ஷேரிங் 300 மேம். ஏஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஃபைண்டிங் திஸ். உங்களுக்கு இந்த பாடலை கண்டுபிடிக்க 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். இல்லைனா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ இதில் முதல் க்ளூவை பார்க்கலாமா? எஸ் மேம். முதல் க்ளூ இஸ் முகமும் குரலும். ஸோ இதில் நடித்தவங்க அண்ட் பாடினவங்க காம்பினேஷன் நான் சொல்கிறேன். இதில் வந்து விக்ரமோட நடிச்சிருக்காங்க ஷெரீன் இந்த பாட்டில். இதுக்கு பாடினது வந்து விஜய் யேசுதாஸ் மற்றும் ரங்கரங்கமா. கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் வந்துடுச்சே. அண்ட் கைலாஷ் கேர் அப்படின்னு ஒரு ஹிந்தி சிங்கர் தான் அதில் பாடியிருந்தாரு. நீங்க ஆனா அதுக்குள்ளே விடையே சொல்லிட்டீங்க. பாடி காட்டுங்க பாடலை. ரங்கு ரங்கம்மா, அவ்வளோதான் தெரியும். அவ்வளோதான் தெரியுமா? ஓகே, சரி. நான் வந்து பார்வையாளர்களுடைய இதுக்காக நான் மற்ற க்ளூஸையும் கொடுக்குறேன். தி அதர் க்ளூ தட் ஐ வாஸ் கோயிங் டு கிவ் வாஸ் த லைன்ஸு. ஆயிரத்தில் ஒருத்தி ஆசையத்தங்கொளுத்தி பாவி நெஞ்ச நிறுத்தி அப்படின்னு போகும் இந்த பாடல். ஸோ அதுதான். இன்னொன்று வந்து இட்ஸ் ஒரு துளி பாட்டு. இட்ஸ் ஓகே, அது இப்போ போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டையே சொல்லிட்டீங்க. ரங்கு ரங்கம்மா ரத்தம் ஊரும் தங்கம்மா தங்கு தங்கம்மா நரட்ட சுழியாளம்மா. இந்த பாட்டில் வந்து விஜய் யேசுதாஸ் ரொம்ப நார்மலாக பாடிருப்பாரு. ஹை பிச்லலாம் அவர் கைலாஷ் கேர் பாடியிருப்பாரு. சொர்ணலதா கேட்கவே வேணாம், சூப்பராக பாடியிருப்பாங்க. பீமா படத்தை வந்து 2008 ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பா விஜய் அவர்களுடைய வரிகள். இந்த பாட்டோட மியூசிக் எனக்கு வந்து கேட்டால் வந்து ரங்கு ரங்கம்மா சஞ்ச கொஞ்சம் ரக்கம்மா கையை தட்டு அது போல இருக்கும் இந்த பாட்டு. அதே மாதிரி ஒரு ஃபீல்ல தான் ஒரு கும்பலாக சேர்ந்து பாடக்கூடிய பாடல்ங்கிறதுனால அதோ அந்த பறவை போல மாதிரி ஷிப்பில் போட்டில் ஆடிட்டே பாடுவாங்க. ஸோ நிறைய பாடல்களை நினைவுபடுத்தும் ஒரு பாடல் இது. அழகான பாடல், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ சூப்பர். நீங்கள் வந்து எங்கேயோ போயிட்டீங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 600 முதல் கூறி நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டதுனால. ஸோ வணக்கம், என் பேர் திவ்யா. நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் ஒரு கர்நாடக இசை பயிற்சியாளராக இருக்கேன். நான் வந்து ராஜா பை ராகா ரிவ்யூ ஒன்று பிரியா மேம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் முதல்ல பார்த்தேன். ஸோ அதுலேருந்து மேமோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த என்ன பாட்டு பாட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேட்ல மேம் வந்து ரொம்ப அழகா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து மேலும் இன்னும் நிறைய 1000 எபிசோட்ஸுக்கு மேல போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரீமா மீரா 200. ரீமா மீரா 200. ஓகே, ரீமா சென் அல்லது மீரா ஜாஸ்மின், இந்த 2 பேர்ல யாரோடைய இது பாட்டுன்னு பார்க்கலாம். ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாடலோடைய சின்ன பிட்டு உங்களுக்கு கேட்கும். அதில் நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை தழுவும் போது எந்த பாடலோடைய பிட்டு இது? இது மீரா ஜாஸ்மின் நடிச்ச பாட்டு தான்.
என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய். அந்த பாட்டு நினைக்கிறேன். எஸ் எஸ் பியூட்டிஃபுல், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மூவி நேம் பாலா அப்படிங்கிற படம். ஷாம் அண்ட் மீரா ஜாஸ்மின் நடிச்ச பாடல் தான். தீண்டி தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாய், நீயே காதல் காதல் நூலகம் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரமானதே. அதுதான் அந்த பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல், ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெலடி இது. உன்னி கிருஷ்ணன் அண்ட் சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. பா விஜய் அவர்களுடைய வரிகள். ஸோ அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க திவ்யா. 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. ஹாய், நான் தாமரை செல்வன். நான் பெங்களூர்ல ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நாட்டிச்சாலை. பிரியாவோட ஷோ ஒரு 1 இயரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே நாங்கள் உட்காந்துருவோம், நானும் என் ஒய்ஃபும், எப்படா என்ன பாட்டு பாட ஷோ வரும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ பிரியா, டுடே என்னை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ். ஜெனிலியா 300. ஜெனிலியா 300. கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்க போகிறது. அந்த 2 பாட்டும் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுடைய பாடல்கள் கம்மிங் அப். முழுவதும் மின்மினி மின்மினியோடுதே, நீயும் நானும் ஒன்றாய் போகும் போது நீளும் பாதை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் ஏங்குதடி. காமனின் வழிபாடு உடலினில் கொண்டாடு, என் வீட்டு பூவெல்லாம் உன் வீட்டு திசை பார்க்கும், காற்றோடு காற்றாக என் வாசல் உன் பாதம் எங்கென கேட்குதடி. தெரிஞ்சுதா? ஒரு சாங் தெரியுது. அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். இன்னொரு சாங் க்ளூ கிடைக்குமா பிரியா? க்ளூ அதான் பாட்டே பாடி காமிச்சிருக்கேன். என்ன க்ளூ? அதுதான் ஈஸி பாட்டுன்னு நினைச்சேன். நீங்க அதை சொல்லலையே, ரொம்ப ஈஸியாச்சு அது. ராஜா சார் ராஜா சார் ஜெனிலியா இல்ல. இந்த க்ளூ இந்த கேட்டகரியில 2 நடிகைகள் இருக்காங்கல்ல, சோனியா और ஜெனிலியா. ஓகே, இது ஒரு நாள் ஒரு கனவு. இதர் காற்றோடு காற்றாக. I got it. என்னை தந்திடவே என்னை தந்திட கதிராவோ கனவிலே எப்படியோ வந்துட்டீங்க கரெக்டா கடைசியில. ஓகே, I'll give it to you. அதுதான் 2 பாடல். கஜிராஹோ கனவிலோ சிற்பம் கண்ணில் மிதக்குதே, மெல்ல மெல்ல விரலில் தனா. ஒரு நாள் ஒரு கனவு படத்துல வந்த பாடல். பியூட்டிஃபுல் சாங். சார் மியூசிக்ல ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் சோனியா அகர்வால். இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல ஒரு புயலை கிளப்பிய ஒரு கேரக்டர் ஹாசினி அப்படிங்கிற கேரக்டர்ல ஜெனிலியா நடிச்சிருந்தாங்க. தமிழ் சினிமால ஒரு மறக்க முடியாத கேரக்டர். இப்ப கூட அந்த மாதிரி ஓடிட்டு இருக்க பொண்ணெல்லாம் பார்த்தா ஜெனிலியாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் படத்துல நடிச்சதால நல்ல இம்பாக்ட் விட்டுட்டு போன நடிகை அவங்க. 2008 வந்த படம் இது. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் மியூசிக்ல சித்தார்த் அப்படிங்கிற ஒரு பாடினார். நான் முத்துக்குமாரனுடைய வரிகள். ஸோ தாமரை 2 பாட்டையும் சொல்லி 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. வெரி குட். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அட்ரஸ் அ கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் நிறைய பேர் எனக்கு எழுதிட்டு இருக்கீங்க. ஒன்று, இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது இது நான் நிறைய இதில் சொல்கிறேன் தான். tamilnostalgia.com/quiz இந்த இணையதளத்தில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணிங்கன்னா ஐ வில் கான்டாக்ட் யூ அண்ட் எனேபிள் யூ டு பார்ட்டிசிபேட். ஆனால் நீங்கள் கொடுக்குற உங்களுடைய அதில் நான் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பேன். உங்கள் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் பாசிபிள், என்னால் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசவே முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை நடத்துறது எனக்கிட்ட ஒரு டீம் எல்லாம் நான் ஒரு ஆளாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து தேர் இஸ் ஒன்லி ஸோ மச் டைம் இல்லையா? அதனால் வந்து மேக் இட் ஈஸி ஃபார் மீ டு கான்டாக்ட் யூ. நான் இமெயில் அனுப்புவேன், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவேன். இது 2 வழியில் தான் நான் கான்டாக்ட் பண்ணுவேன். இமெயில் வந்து என்னோட இமெயிலாம் உங்களுக்கு ஸ்பேம் ஃபோல்டரில் போய் உட்காந்துச்சுன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு ரீச் யூ. அதே போல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கொடுக்காம வேறு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா, அதுவும் ஓவர்சீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா என்ன எஸ்டிடி போட்டால் ஐஎஸ்டி போட்டால் உங்களுக்கு பேச முடியும், அது நடக்காத காரியம். ஸோ அதனால்
தயவு செய்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. உங்களுக்கு நான் உடனே ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு இமெயில் வரும். அதில் வந்து என்னுடைய நம்பரும் இருக்கும். முடிஞ்சால் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்களே ஒரு மெசேஜ் தட்டி விட்ருங்க. அப்போ தான் என்னால் உங்களை ரீச் பண்ண முடியும். அண்ட் அதர் திங் இஸ், இந்த சீசன் ஆல்ரெடி 200 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒரு ஹோல் சீசனில் நான் ஒரு 150 பேரை தான் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியும். ஆல்ரெடி 200 பீப்புளுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் வில் டேக் சம் டைம் ஃபார் மீ டு கெட் டு யூ. பொறுமையாக இருக்கவும். ஸோ இந்த விஷயத்தை ஐ வாண்டட் டு அட்ரஸ் இன் திஸ் எபிசோட். தேங்க்யூ ஃபார் தட். பீமா மீரா 300. பீமா மீரா 300 இஸ் அ கலக்கல் பாட்டு உங்களுக்கும். ஸோ ஹியர் ஆர் யுவர் சாங்ஸ். கொஞ்சம் உளறல் கொஞ்சம் சீனங்கள் ரெண்டும் கொடுத்தாய் நீ நீ நீ. தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே வண்ண பூக்கள் எல்லாமே. ஐயோ ஐயையோ என் மீசைக்கும் பூவாசம் நீ தந்து போனாயடி. நெஞ்சே நெஞ்சே உன்னை உள்ளே வைத்தது யாரு? அடிபோடி குறும்புக்காரி அழகான கொடுமைக்காரி. நீ வரும் பாதை எங்கும் என் இரு உள்ளங்கை தாங்கும். தெரிஞ்சுதா 2 பாடலும்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து காதல் பிசாசு ரன் படத்துலேருந்து, செகண்ட் பார்ட் வந்து இவன் யாரோ மின்னலையிலேருந்து. ஓகே, எஸ், 2 கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர். எஸ் எஸ், மின்னலை படத்தில் வந்த பாடல் ரீமாஸ். எனக்கு முதல் படமா அது தமிழில்? ஐ திங்க் ஸோ. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையில் உன்னி கிருஷ்ணன் ஹரிணி பாடியிருந்தாங்க. தாமரை அவர்களுடைய வரிகள். இன்னொன்று காதல் பிசாசே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பாடகர் திரு உதித் நாராயண் அவர்கள் தமிழை அருமையாக கொலை செய்த பாடல் ரன் படத்தில் 2002 வந்தது. வித்யாசாகரோட இசையில் சுஜாதா மோகனோட பாடியிருந்தாரு. யுகபாரதி அவர்களுடைய வரிகள். இது வந்து ரன் படத்தில் வந்தது. மீரா ஜாஸ்மின் நடிச்சிருந்தாங்க இதில் மாதவனோட. ஸோ 300 பாயிண்ட்ஸ். ஆஷா. ஸ்னேகா சதா 300. உங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். விடுகதை ரூபத்தில் பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அச்சோ அவள் அழகு ரொம்ப பயமா இருக்கு, காதல் வந்தது போல இருக்கு, கொத்திச்சோ ஆசை நெஞ்சத்தில், விட்டுச்சோ நாளும் மஞ்சத்தில். இருந்த பாடல். ஒரு க்ளூ கிடைக்குமா? ஸ்னேகா நடிச்ச ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் இதுல இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டு. எங்கேயோ ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சிக்க மாட்டேங்குது. பாஸ் பண்ணிடலாமா? ஓகே மேம், நோ ஐடியா, பாஸ் பண்ணிடலாம். ஓகே, தாமரை செல்வன் கை தூக்கிட்டு இருக்காரு. தெரியுமா பாடல்? காதல் வந்துச்சோ காதல் வந்துச்சோ, ஏ நீ ரொம்ப அழகா இருக்க மூவில இருந்து. எஸ், அதுதான் அந்த படம். எஸ், ஏ நீ ரொம்ப அழகா இருக்க, அதனாலதான் அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுன்னு எழுதியிருந்தேன். அது அச்சோ அச்சோ நிறைய போட்டிருந்தேன். தட் இட் செல்ஃப் வுட் ஹவ் given the song away. ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ, அழகா இருக்கும் இந்த பாடல். ராகவ் ராஜா அப்படிங்கிறவருடைய இசை இது. ராகவ் அப்படிங்கிறவர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரு. அண்ணா தம்பி ரோலெல்லாம் வருவார், ஃப்ரெண்டாக வருவார். ராஜா யாருன்னு தெரியல. அவங்களுடைய மியூசிக் இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கும் ஒருத்தர் மியூசிக் போட்டிருந்தாங்க. இந்த பாடல் வந்து இந்த கூட்டணியுடைய மியூசிக் வந்து சங்கர் மாதேவன் அவர்கள் பாடியிருந்தாரு. தாமரை அவங்களுடைய வரிகள். ஸோ தாமரை செல்வன் அவங்க பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, 300 பாயிண்ட்ஸு. ஸ்ரேயா பூஜா. ஸ்ரேயா பூஜா எவ்வளோ பாயிண்ட்? 300. ஓகே, இதுவும் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் கலந்து கேட்க போகிறது. பூ சிதறிடும் மேகம் பொன்வானவில் வரைகிறதோ, முத்தம் சிந்தும் வேளையிலே மூளைக்குள்ளே விளக்கெரியும், 7 நிறங்களினால் நமக்கொரு மாலை செய்கிறதோ, ஆமாம் என்றது பெண்மை, மின்சாரம் உள்ளது உண்மை, கண்ணினால் நனையலாம் கற்பு நனைவதில்லை, தப்பு தப்பாய் முத்தம் தந்தே நண்பே உனக்கு, அடி மனிதனை விடவும் மழை துளி உயர்ந்தது, தப்போடு என்னென்ன சுகமையா. தெரிஞ்சுதா 2 பாடலும்? ஒரு சாங் தெரிஞ்சது, மலை மூவில இருந்து, மண்ணிலே மண்ணிலே அந்த சாங். ரெண்டாவது சாங்
இது பூஜா அண்ட் ஸ்ரேயா ரைட்? ஆமா, பூஜா அண்ட் ஸ்ரேயா. ஒன்னு பாட்டு வந்து ஸ்ரேயா நீங்க சொல்லிட்டீங்க, மண்ணிலே மண்ணிலே. இன்னொன்னு பூஜாவுடைய சாங். அதுவும் மலை மலை என் இல்ல. இதயத்தில் அது இல்ல, அது இல்ல. இல்ல, அது நான் பாஸ் பண்றேன். ஆஷா, உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்? அவர் மிஸ் பண்ண பாடல். இல்ல, டைம்லாம் கொடுக்க முடியாது. திவ்யா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியல. சரி, நானே ஆன்சரை சொல்லிடுறேன். இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்களா தெரியல. ஆனா அஜித் பாட்டு. ஸோ கேட்டுதான் இருக்கணும். நச்சென்று இச்சொன்று தந்தாயே என்னை கொஞ்சம் அட்டகாசம் போல. அட்டகாசம். எஸ், தெரிஞ்ச பாட்டு தான், இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரல. படத்துல வந்த மண்ணிலே மண்ணிலே வந்து உடையுது வானம், ரொம்ப அழகான பாடல். எஸ்பிபி சரண் அவருடைய குரல் இந்த பாட்டில் அவ்வளோ நல்லா இருக்கும். பழைய காலத்து எஸ்பிபி ஞாபகப்படுத்தின ஒரு பாடல் இது. அதனாலே எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சுமங்கலி பாடியிருந்தாங்க அவரோட. தேவிஸ்ரீ பிரசாதோட இசையில வைரமுத்து அவருடைய வரிகள். இன்னொன்று நச்சென்று இச்சொன்று தந்தாயே, இது அட்டகாசம் படத்துல வந்து 2004 பரத்வாஜ் மியூசிக்ல ஸ்ரீனிவாசன் உஜ்ஜயினி ராய் அப்படிங்கிற சிங்கர் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள் தான் இதுவும். ஸோ தாமரேஸ்வரன், நீங்க ஒரு பாட்டு மாத்திரம் சொன்னதால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். சோனியா ஜெனிலியா 200. பிக்சர் பசில். ஸோ இந்த கார்ட்டூனை பார்த்து பாட்டை கண்டுபிடிக்கவும். ஈஸி தான், சொல்லிடுங்க. குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாரும் இல்லா நேரம் பார்த்து கைப்பிடிச்சாயே. எஸ் எஸ், செம்மையான ஒரு கியூட்டான சாங். ஜெனிலியாவுடைய அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் இது. சச்சின் படத்தில் வந்து விஜய் நடிச்சிருந்தாரு. டிஎஸ்பி மியூசிக் தான் இதுவும். ஜெஸ்ஸி கிஃப்ட் அண்ட் மாலதி லக்ஷ்மன் ரெண்டு பேரும் நல்ல த்ரோ இருக்கிற வாய்ஸ் உள்ளவங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடம். நல்ல ஹை எனர்ஜி சாங். கபிலன் அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ். பூமிகா கோபிகா 200. உங்களுக்கு அகைன் ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் கிராக் பண்றீங்களா பார்க்கலாம். இதை மாப்பிள்ளைக்கு ரொம்ப வீராப்பு, போன இடத்துலயே தங்கி விடும் பொல்லாப்பு, வந்தாலும் நிக்கிறது இல்ல ரொம்ப அதப்பு, சுந்தரி உருகிறதை பார்த்தும் வரலை நினைப்பு. படத்தோட பேருக்கும் இதுல க்ளூ இருக்கு. படத்தோட பேரே இருக்கு. வீரா க்ளூ ஏதா இருக்கா மேம்? என்ன clue? அதான் சொன்ன படத்தோட பேர் இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து கோபிகா. கோபிகா. ஓகே, மாப்பிள்ளை. ஹீரோவோட பேருக்கும் ஒரு சின்னதா ஒரு க்ளூ வச்சிருக்கேன். சுந்தரி உருகிறதை பார்த்தும் அப்படின்னு வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு நிறைவு பண்ணிக்கோங்க நீங்க ஹீரோவோட பேர். சுந்தரினா ஹீரோயின், ஹீரோனா ஹீரோயின்னா சுந்தரி, ஹீரோ சுந்தர் சி. அதான் க்ளூ. சாரி மேம், நோ ஐடியா. ஓகே, பாஸ் கோஸ் டு ஆஷா. ஆஷா, உங்களுக்கு தெரியுமா? வீரா மூவி நேம் மேம் அது. ஆனா அந்த சாங் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் கை தூக்குறாரு. சொல்லுங்க. போனா வருவீரோ வந்தா இருப்பீரோ. எஸ், அதுதான் அந்த பாடல். போனா வருவீரோ வந்தா இருப்பீரோ, சண்டாளவோ நனவால நான் சருகா உருகிறேனே. ரொம்ப அழகா டிஃப்ரெண்டான ஒரு மாடுலேஷன்ல பாடியிருப்பாங்க. ஜனனி மதன் பாபோடைய டாக்டர் அவங்க. ஜனனி மதன் அவங்க பாடியிருந்தாங்க இந்த பாடல். டி அம்மான் அவர்கள் இசையில KS செல்வராஜ் அவர்கள் வரிகள் எழுதியிருந்தாரு. ஸோ தாமரை செல்வன் எப்படியோ வந்து அவங்க பாயிண்ட் நீங்க கிராப் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஸ்ரேயா அண்ட் பூஜா 200. ஸ்ரேயா பூஜா 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ. யார் வந்தது யார் வந்தது மலை மலை என் இதயத்தில். நீங்க அவுட் பண்ண பாட்டு உங்களுக்கே வந்துடுச்சு, அதனால பரவாயில்ல போ. எஸ், அந்த பாடல்ல முதல்ல வரும் இது. யார் வந்தது யார் வந்தது உன் நெஞ்சிலே யார் வந்தது போர் வந்தது போர் வந்தது உள் நெஞ்சிலே போர் வந்தது. கோரஸ்ல பாடுவாங்க இத. அப்புறம் அந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும். எஸ், அதான் அந்த பாடல். மழை 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 என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை உள்ளம் கேட்குமே படத்துல வந்து 2005 உருகி பாடியிருப்பார் உன்னிகிருஷ்ணன் ஹரிணியுடன் இணைந்து. ஹாரிஸ் வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ
200 more points for you, தாமரை செல்வன். ரீமா மீரா 100 மேம். இட்ஸ் அ மீம். ஸோ வடிவேல் வராரு, உங்களுக்கு க்ளூ கொடுக்க. ரொம்ப நாள் ஆச்சு வடிவேல் வந்து நம்ம ஷோவில். இன்னைக்கு வந்துட்டார் ரீஎன்ட்ரி. ஏன்பா உன் ஆளை பூக்கெல்லாம் எதிரின்னு சொல்ற? அன்பான எதிரியோ அழகான எதிரியோ கொஞ்சம் வன்முறையா இருக்கு உன் பாட்டு. பகவதி அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டுடு அப்படிங்கிற. ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே உங்கள் எதிரியாய் ஒரு அழகி இருக்கிறாள், அவள்தான் அன்பான எதிரி. எதிரி. அதேதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ், பகவதிங்கிற படம், அதனாலதான் பகவதி அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு கொடுத்துருந்தேன். 2002ல வந்த படம். விஜய் அண்ட் ரீமா சென் நடிச்சிருந்தாங்க. விஜய்ல கார்த்திக் அண்ட் சாதனா சர்கம் பாடியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய வரிகள். ஜூலை மலர்களே சாங். சூப்பர். 100 more for you. அசிம் ஷெரீன் 100. அசிம் ஷெரீன் 100. ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பாடலுடைய துளி கேட்கும். ஐயோ ஐயோ உன் கண்கள், ஐயையோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ ஐயோ. எஸ் எஸ் எஸ், பியூட்டிஃபுல். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் ஃபண்டாஸ்டிக் சாங் இது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோடா ஐயோ. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல வந்தது 2004. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருப்பாங்க ரெண்டு பேரும், அசின் அண்ட் ஜெயம் ரவி. இதுல புத்ர ஜெயா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு மலேசியால, கோலாலம்பூர் பக்கத்துல. அந்த அந்த இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். அப்போ வந்து அங்க இருக்கிற அந்த டூரிஸ்ட் கைட்லாம் இதுதான் சுத்தி காமிச்சாங்க. இந்த இடத்துல தான், இந்த பிரிட்ஜில தான் ஐயோ ஐயோ பாட்டு எடுத்தாங்க அப்படின்னு அந்த இடத்தையே ஃபேமஸ் பண்ணி விட்ட ஒரு பாடல் இது. பிரிட்ஜா ஆடி இருப்பாங்க. இல்லை, நிறைய பிரிட்ஜ் இருக்கு அந்த ஊர்ல. இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்குனே ஒரு ஊர் கட்டி விட்டுருக்காங்க மலேசியால. ஸ்ரீகாந்த் தேவா அவரோட காமெடி சீனும் அங்க அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஹேங் ஆயிட்டு இருக்கிற மாதிரி, அதுவும் வந்து மெமரபிளான ஒரு சீன். நல்ல படம் இது. படமே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். உதித் நாராயணன், பாப் ஷாலினி பாடியிருந்தாங்க யுக பாரதி அவர்களுடைய வரிகள்ல. ஸோ 100 points திவ்யா. பூமிகா கோபிகா 100. பூமிகா கோபிகா, உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில் ஈஸியா சொல்லிடுவீங்க நினைக்கிறேன். கோலி குண்டு கண்ணு கோவப்பல உதடு ஃப்ரம் எம்டன் மகன். எஸ், எம்டன் மகன் பேர் வச்சுட்டு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக என் மகன் மாத்தினாங்க. கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகிடு ஆழத்தின்னோ கண்ணோ அலட்டி காத கை. அழகா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் இதோடைய டியூனு. வித்யாசாகர்களுடைய வரிகள். கார்த்திக் பாடியிருந்தார் கல்யாணி நாயர் உடன் இணைந்து. யுகபாரதி அவர்களுடைய வரிகள் வந்த பாடல் தான் இதுவும். தாமரை செல்வன். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. சோனியா ஜெனிலியா 100. ஓகே, இட்ஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகள் வரியிலேருந்து நான் வல்லின எழுத்துக்கள் எடுத்திருப்பேன். கனகாணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாத கோலம் போடுமோ, விழி போடும் கடிதங்கள் வழி மாறும் பயணங்கள் தனியாக ஓடம் போகுமோ. 7G ரெயின்போ காலனி. எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல் தான். 7G ரெயின்போ காலனி படத்தில் வந்த ஒரு மறக்க முடியாத ஒரு பாடல் இது. யுவன் சங்கர் ராஜா இசையில ஹரிஷ் ராகவேந்திராவும் ஸ்ரீ மதுமிதா அவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. இதுல கூட வந்து உஸ்தாத் சுல்தான் கான் அப்படிங்கிறவரும் பாடியிருந்தாரு. அந்த இதெல்லாம் வரும். இவர் வந்து சாரங்கி பிளேயர். இவர் இதுல பாடுவாரு, ஸ்நேகிதனையில முதல்ல கானோனே கான நான நான, அது இவர் தான் பாடியிருந்தாரு. அந்த பாட்டுக்கு சாரங்கியும் வாசித்து அந்த அந்த அதுல வந்து ஒரு சின்ன கப்லெட் மாதிரி பாடுவார். இதுல கூட பாடுவார்னு நினைக்கிறேன். அதே போல இல்ல ஹம்மிங் பண்ணுவாரோ அவர் பண்ணியிருந்தாரு. இது நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் இது. ஸோ ஆஷா. ஸ்னேஹா சதா 100. உங்களுக்கு ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பிச்சு போட்ட வார்த்தைகளை கோர்த்து பாட்டு சொல்லுங்க.
இது ஸ்னேகாவுடைய பாடல். ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு தயக்கம், ஏன் எனக்கு என்ன ஆச்சு, ஏன் எனக்கு வியர்வை, ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் இந்த மேல் மூச்சு. எஸ் 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 கரெக்டான பாடல் அதுதான். எனக்கு திருட்டு பயல் இல்ல, இது நான் அவன் இல்லை. ஓ சாரி, நான் திருட்டு பயல்ல வந்து சோனியா அகர்வால், ஸ்னேகா கிடையாது. நல்ல பியூட்டிஃபுல் சாங் இது. ஆக்சுவலி விஜய் ஆண்டனி எபிசோட்ல இந்த பாட்டை வைக்கணும்னு, ஆனா அதுக்கு சரியான ஒரு இது அமையல, அதனால இன்னைக்கு வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ரொம்ப நல்லா இருக்கும். சங்கீதா ராஜேஸ்வரன் அண்ட் ஜெயதேவ் பாடியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய வரிகள் இது. அந்த பாடல். திவ்யா 100 more points. கடைசி கேள்வி தாமரை உங்களுக்கு. ஸ்ரீயா அல்லது பூஜாவுடைய பாடல். உங்களுக்கும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான். ஸோ வல்லின எழுத்துக்கள் இல்லாததை பூர்த்தி பண்ணி பாட்டை கண்டுபிடிங்க. உங்களுக்கான பாடல் இது. இது வந்து ஸ்ரீயாவுடைய பாடல். நேரம் ஆயிட்டு இருக்கு. தெரியலையா? பாஸ் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணிடலாம். திவ்யா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஆஷா உங்களுக்கு தெரியுமா? தெரியாம பாத்து அந்த தெரியாம பாட்டு விட்டு உனக்கு தெரிஞ்சேதான். ஆனா அது தெரியல. பரவாயில்ல, நீங்க வார்த்தை சொல்லிட்டீங்க. I'll give it to you. இது வந்து திருவிளையாடல். தெரியாம பாத்து புட்டேன், உன்னை தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்டேன். என்ன நடக்கு போகுதோ ஓஹோ, எங்கு முடிய போகுதோ ஓஹோ, தொல்லையா செடி தூக்கமே போச்செடி மாயே நிக்கின்னு வாரேனோ ஒரு நடுவில் ஏதோ ஒரு வளரல் வரிகள். அது என்ன பாஷை என்னமோ தெரியல. நல்லா இருக்கும் இந்த பாடல். திருவிளையாடல் ஆரம்பப்படுத்த 2006 வந்தது. டி இமான் அவர்கள் சில ரஞ்சித் அண்ட் சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. திரைவண்ணன் அவருடைய வரிகள். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து ஸ்கீப் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க ஆஷா. சூப்பர். போர்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக விளையாடினாங்க எல்லாரும். we have ஆஷா at 1400 points, திவ்யா with 600 points and தாமரை செல்வன் at 1500 points, who are big winner today. Congratulations. Thank you Priya. So எல்லாருமே நல்லா விளையாடினீங்க and lot of கியூட் சாங்ஸ் எல்லாம் இருந்தது இன்னைக்கு நம்ம பார்த்தோம். எனக்கு அதுவும் எஸ்பெஷலி அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அதெல்லாம் ரொம்ப ஜாய்ஃபுல் சாங்ஸ், நல்ல பாடல்கள் எல்லாமே. ஸோ தேங்க்ஸ். உங்க மூலமா இந்த பாடல்லாம் திருப்பி ஒரு ரீவிசிட் பண்ண எனக்கும் ஒரு வழி கிடைச்சது இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ ஆல் ஹேட் ஃபன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஸ்மாஷிங் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல உங்களை சந்திக்க போறேன். அடுத்த வார டாபிக் என்ன தெரியுமா? மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தத்துவ பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.